ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க அவளுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷனுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் வந்து இருக்காங்க. ஸோ இந்த நிலையில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாவட்டங்களுக்கு அப்டேட் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கின்றவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டு அப்டேட் ஆக போகுது அப்படின்ட்டு ஒரு அதிகாரப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா டிஆர் ஆப்ஷனாக ஒரு சில அப்டேட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆகிருக்கு. ஸோ இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து அப்டேட் வந்து எடுத்துருக்கு. ஸோ அதெல்லாம் இவங்களுக்கு தான் அப்டேட் ஆகுமா அப்படின்னு இல்லை, யாருக்கெல்லாம் அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அதெல்லாம் இன்றைக்கி ஒரு 4-5 மாவட்டங்களுக்கு அப்டேட் வந்து வெளியாக போகுது. ஸோ அதெல்லாம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி கேட்டு இருக்கக்கூடிய நிலையில் தான். ஸோ நிறைய பேர் இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஆர் ஆஃபீஸ் மூலமாக கால் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி நிறைய விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சொல்ல கட்டாயம் ரிசல்ட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ஒரு 90-95% வந்து ஸோ இருக்குது. சொல்ல கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்சன்டேஜ் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து முடித்திருக்காங்க. சொல்ல ப்ராசஸிங் தான் வந்து இருக்குது. ஸோ கட்டாயம் இன்னும் ஒரு சில தினங்களில் இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. சொல்ல அனைவருக்குமே வந்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட் வந்து ஆகியிருக்கு. அதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் இது வரைக்குமே நம்மளுக்கு ஒரு 17 மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆகிடுச்சு இல்லையா. ஓரளவு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ஒரு 2 நாட்களே ஒரு 10 மாவட்டத்துக்கு அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த வீக்கிலும் நம்மளுக்கு அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டுக்குள்ளே கொடுக்கணும். ஸோ இந்த நிலையில் கட்டாயம் இன்னும் ஒரு சில தினங்களில் ஒரு 17 மாவட்டங்களுக்கு அப்டேட் கொடுக்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. சில ரிசல்ட்டுக்காக நம்ம வந்து இது வரைக்குமே ஒரு 6-7 மாத காலங்களாக வெயிட் பண்ணி ஒரு வழியாக நம்மளுக்கு இது வரைக்கும் ஒரு 17 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு தான் ரிசல்ட்டை வந்து வெளியிட போகிறாங்க. ஸோ அதே மாதிரி மதுரை, இந்த கோயம்புத்தூர் இந்த மாவட்டங்களுக்கு அப்டேட் கொடுக்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்தாலுமே எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட்டு அப்டேட் வந்து ஆக போகுது. ஸோ இருந்தாலும் இந்த ரிசல்ட்டில் நிறைய பேருக்கு சந்தேகங்களுக்கு இருக்குது. ஸோ அனைத்து இது வரைக்குமே 17 மாவட்டங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் வந்து என்ன ப்ராசஸிங் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ வெளியிடுவாங்க. ஸோ இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்த ப்ராசஸிங் வந்து என்னென்ன ப்ராசஸிங்லாம் இருக்க போகுது, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் எப்படி இருக்கும், என்னென்ன டாக்குமெண்ட்டுக்கெல்லாம் கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ராசஸிங் இருக்க போகுது, இதில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து டெம்பரவரியான செலெக்ஷன் லிஸ்ட்டு, இன்னொரு செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வருமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. இது வந்து உண்மையா? அதே மாதிரி இதில் வந்து மீதி இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மாவட்டம், அதே மாதிரி ஒரு 4-5 மாவட்டங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஆர்எஃப்ஸுமா ஒரு சில அப்டேட்லாம் கிடைத்திருக்கு. அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து வெளியிட போகிறாங்க. இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்க அனைத்து தேர்வாளர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட் தான் இது. அந்த அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ரிசல்ட்டு அப்படின்னாலே ஒரு இந்த ரேஷன் கார்டுடைய இந்த சேல்ஸ்மேன் பேக்கருக்கான ரிசல்ட். இது வந்து வருடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வேகன்சி வெளியிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிலே இப்போ தான் கொடுக்குறாங்க. அதே 2023 பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிலே ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு 8-10 மாதங்கள் வந்து கழித்து தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டே வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் இந்த வருடம் வந்து 6 மாதங்கள் வந்து கழித்துலேயே நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இந்த நிலையில் இப்போ அதிரடியாக மீண்டும் புதிய வேலைவாய்ப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதிகாரப்பூர்வமான நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி 3000-4000 வேகன்சியோட அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் தான் இன்றைக்கி வெளியிடுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் 2-3 தினங்கள் வந்து இருக்குது. அதுக்குள்ளே கட்டாயம் ஒரு 5-6 மாவட்டங்களுக்கு அப்டேட் கொடுக்க போகிறாங்க. இதில் கோவை, மதுரை இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்டேட் கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு டிஆர்எஃப்ஸ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கால் பண்ணி வந்து கேட்குறாங்க இல்லையா. அவங்களுக்கெல்லாம் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட் தான். பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சில அப்டேட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளும் கால் பண்ணி வந்து கேட்டிருக்கோம். சில தகவலை வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் கட்டாயம் செலெக்ஷன் ப்ராசஸிங்கை பொறுத்தளவுக்கு 90-95% இருக்குது அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லிட்டாங்க. இந்த நிலையில் தான் ரேஷன் கடை தேர்வாளர்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேர்வாளர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் தான். இவங்களுக்கு தான் அப்டேட் ஆகுமா அப்படின்னா யாருக்கெல்லாம் அப்டேட் கொடுக்கும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 17-18 மாவட்டங்கள் இருக்குது. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்துலலாம் ரிசல்ட்டு அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. இன்றைக்கி நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட்டு வெளியாக போகுது.
சில இரவுக்குள்ளே வெயிட் பண்ணுங்கள். சில பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைலாம் பார்த்தீங்கன்னா இரவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 மணி அளவுக்கு மேலே வந்து ரிசல்ட் எல்லாம் அப்டேட் வந்து ஆகிருக்கு. இதெல்லாம் கட்டாயம் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு யாருக்கெல்லாம் அப்டேட் வந்து வெளியிட போகிறாங்க. அதே மாதிரி இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு ப்ரொஃபஷனலி செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நடத்த போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து செலக்ட் ஆகிட்டிங்க அடுத்த ப்ராசஸிங் பொறுத்தளவுக்கு அடுத்த 1 வீக்லேயே உங்களுக்கு வந்து லெட்டர் மூலமாகவும் அப்படி இல்லை அப்படின்னா எஸ்எம்எஸ் மெயில் மூலமாக உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்போம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அதிலும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் நீங்கள் என்னைக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு டாக்குமெண்டில் தான் வந்து இருக்குது. சிலர் இந்த டாக்குமெண்ட்டில் அனைத்து விதமான எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ அவங்க கேட்கக்கூடிய அனைத்து டாக்குமெண்ட்டுகளும் இருந்தது அப்படின்னா கட்டாயம் நீங்கள் இந்த வேலையில் செலக்ட் ஆகிடுவீங்க. அதே மாதிரி ஒரு சில ஃபிசிக்கல் டெஸ்டிங் வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் வந்து எந்த ஒரு எக்ஸாம் கிடையாது இல்லையா. அதெல்லாம் ஃபிசிக்கல் டெஸ்டிங் வந்து இருக்கும், இன்டர்வியூகள் இருக்கும். அதெல்லாம் வந்து முடித்துட்டு அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்களா அப்படின்றவும் செக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பதிவு பண்ணிக்கலாம் செக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரிஜினல் தானா அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. சில பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பொறுத்தளவுக்கு ப்ராப்பராக இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஏன்னா எக்ஸாம் இல்லாமல் நடத்தக்கூடிய வேலைகள் அனைத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்டில் தான் வந்து அனைத்துமே இதே வந்து இருக்குது. ஸோ இந்த வேலையை பொறுத்தளவுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் நீங்கள் வந்து ப்ராப்பராக முடித்தாலே போதும். கட்டாயம் நீங்கள் இந்த வேலையில் செலக்ட் வந்து ஆகிடுங்க. அதே மாதிரி இந்த வேலையை பொறுத்தளவுக்கும் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸிங்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு நேர்மையாக தான் நடந்திருக்கு. இருந்தாலும் ஒரு சில பேரெல்லாம் நிறைய பணப்பட்டு படுக்கலாம். இது மாதிரி வந்து இந்த வேலையில் நடந்திருக்கு, இந்த வேலை முடிஞ்சு ஸோ நம்மளுக்கு வந்து பணப்பட்டு படுக்க முடியாதான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டு அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. இது வந்து உண்மையா அப்படின்றத சொல்கிறாங்க. சில இருந்தாலுமே இதெல்லாம் நேர்மையானதாக நடந்திருக்கு அப்படின்ட்டு சொன்ன வரைக்குமே தெரியுது. சில இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு இப்போ இன்றைக்கி கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கும் அதே மாதிரி மதுரை, சேலம், காஞ்சிபுரத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வந்து கொடுத்துட்டாங்க இல்லையா. சேலம் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் அப்படி வந்து வெளியிட போகிறாங்க. சில தென்காசி மாவட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா சில அப்டேட்கள்லாம் வந்து வந்திருக்கு. அதனால் கட்டாயம் எதிர்பார்த்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்க அனைத்து தேர்வாளர்களுக்குமே வந்திருக்கக்கூடிய ஒரு மிக ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். ஸோ இருந்தாலும் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு ஒரு நிரந்தரமான அரசு வேலையா அப்படின்னா கட்டாயம் நிரந்தரமான அரசு வேலை தான். இருந்தாலும் நீங்கள் டெம்பரவரியாக 1 வருடம் 2 வருடம் கூட வந்து ஆகலாம். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக வேலை வந்து கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சில பேருக்கெல்லாம் இது மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெம்பரவரியாக ஒர்க் பண்ணி நீ வந்து 1 வருடம் ஆகலாம், 1.5 வருடம் கூட வந்து ஆகலாம். ஸோ அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் டெம்பரவரி வேலை கூட வந்து இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பர்மனெண்ட்டாக வந்து ஆகிடுவாங்க. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு எதிர்பார்த்திருந்த ரிசல்ட்டு இன்றைக்கும் ஒரு 5, 6 மாதங்களுக்கு அப்டேட் வந்து வெளியிட போகிறாங்க. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.